வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 3 நாள் அரசுமுறை பயணமாக சீசெல்ஸ் நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறப்பட்டு சென்றுள்ளார். நாட்டில் 7 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் மும்மொழி படிக்க தேவையில்லை என்று தற்போதைய மொழி பாடங்களையே தொடரலாம் என்று CBSE அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹560 அதிகரித்து ஒரு சவரன் ₹1,06,960 ஆகவும் 1 கிராம் ₹13,370 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை ₹245 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் ₹35 கோடி பங்குகளை சிங்கப்பூர் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வாங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று முதல் 29ஆம் தேதி வரை சீசெல்ஸ் தீவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக இன்று முதல் அடையாறு LB சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருச்சி கிழக்கில் போட்டியிடுவது குறித்து தற்போது வரை முடிவு எடுக்கவில்லை என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மென்பொருள் தொழில்நுட்ப மேம்பாட்டு பணியின் காரணமாக ஜூன் 28ஆம் தேதி வரை EPFO போர்ட்டல் மூலமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு ஆபரேஷன் அமிஸ்டட் என்ற பெயரில் மிகப்பெரிய நிவாரண திட்டத்தை இந்திய அரசு அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு இந்தியா நிவாரணப் பொருட்களை அனுப்பியது. போதைப்பொருள் நெட்வொர்க்கிற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுங்கள் என்று மாநில அரசிற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். கோவையில் விதிகளை மீறி அதிக சத்தம் எழுப்பிய 2 வீலர்களின் சைலன்சர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நிதிநிலை அறிக்கை தொடர்பாக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை முதல்வர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் ₹284 கோடி மதிப்பீட்டிலான நடைபாதை திட்ட பணிகளுக்கான டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் டெண்டர் ரத்து செய்யப்பட்டது. திருச்சியில் உள்ள காவேரி பாலம் பராமரிப்பு பணிக்காக 3 மாதங்களுக்கு மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி மருந்துகளின் புழக்கத்தை தடுக்க அனைத்து வகையான தடுப்பூசிகள், புற்றுநோய் மருந்துகள், மனநல மருந்துகள் ஆகியவற்றின் முதன்மை பேக்கிங்கில் QR கோடு அச்சிடுவதை ஒன்றிய அரசு கட்டாயமாக்கியது. காஞ்சி காமாட்சியம்மன் சுவாமி கோவிலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் சுவாமி கோவிலில் நரசிம்ம பெருமாள் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இன்று கருட சேவையும் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் மாரத்தான் போட்டியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாலையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் இவ்விழிப்புணர்வு மாரத்தானில் முதலமைச்சர் விஜய் அவர்களும் பங்கேற்றார். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி அரசு கல்லூரிகளுக்கு 20% கூடுதல் இடங்களும், அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு 15% கூடுதல் இடங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கங்கை, காவேரி நதிகள் இணைக்கப்பட்டால் இந்தியாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்துள்ளார். NLC இந்தியா நிறுவனத்தின் பங்குகளை விற்பனை செய்வது தொடர்பான முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சுமார் ₹127 கோடி செலவில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமை செயலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தற்போது ₹2 லட்சம் கோடி கடன் உள்ளது என்றும், இருப்பினும் இந்த ஆண்டு மின் கட்டணத்தை உயர்த்தப் போவதில்லை என்றும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பேசிய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மயிலாப்பூர் பள்ளியில் இலவச மருத்துவ முகாமை அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்திய பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணங்களை கணிசமாக உயர்த்தி மத்திய வெளியுறவு அமைச்சகம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய ஜூலை 15ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழக தென் மாவட்டங்களின் வானிலையை துல்லியமாக கணிக்க நெல்லையில் ரேடார் அமைக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக எம்எல்ஏ மோகன் அவர்கள் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த நீட் மறுதேர்விற்கான விடைகள் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக விதிக்கப்பட்டிருந்த வணிக சிலிண்டர்கள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளையும் முழுமையாக நீக்கி ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. கலப்பு பெட்ரோல் பயன்பாடு வாகன காப்பீட்டை பாதிக்காது என்று ஒன்றிய அரசு விளக்கமளித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அக்கட்சியிலிருந்து 9 நிர்வாகிகளை நீக்கியும் 4 மாவட்டங்களுக்கு புதிய மாவட்ட செயலாளர்களையும் நியமித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் அமேசான் நிறுவனம் சுமார் $48 பில்லியன் அளவிற்கு முதலீடுகளை மேற்கொள்ள உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த பிறகு அமேசான் நிறுவனத்தின் CEO அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோரை ஆதரிக்க வந்தே பாரதம் திட்டத்தை அதானி அவர்கள் தொடங்கியுள்ளார். தமிழக மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் விரைவில் புதிய பாடப்பிரிவுகள் தொடங்க அரசு ஆலோசித்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் நிதி மோசடி தொடர்பாக 17 பேர் மீது வழக்கு பதிய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் தங்க சுரங்க திட்டத்தை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடங்கி வைத்தார். வித்யாதன் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மற்றும் முன்னாள் பொறியாளர்கள் உட்பட 11 பேர் மீது 8 பிரிவுகளில் வழக்கு பதிவாகியுள்ளது. பீகாரில் நிலவும் அனல் காற்று காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் நேரத்தை ஜூன் 30ஆம் தேதி வரை மாற்றி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை பள்ளிகளின் அறிவிப்பு பலகையில் வெளியிட பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட 2 உதவி பொறியாளர்கள் மற்றும் 7 இளநிலை திட்ட அமைப்பாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வழங்கினார். சென்னை தாம்பரம் ரயில் நிலையம் முதல் வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் பெயர் சூட்டப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் களைச்செடிகள் அகற்றிய பின் வனவிலங்குகள் நடமாட்டம் அனைத்து பகுதிகளிலும் அதிகரித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.